பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அக்கறை இல்லத்திலிருந்து தைலாபுரம் நோக்கி சென்று கொண்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் தைலாபுரத்தில் தன்னுடைய தந்தையும் பாமக நிறுவனருமான டாக்டர் ராமதாஸை அவர் சந்திப்பார் என தகவல். டாக்டர் ராமதாஸ் ஏற்கனவே தொடர்ந்து அவர் பல்வேறு நிர்வாகிகளை நியமித்து வந்தார். குறிப்பாக பாமகவிலிருந்து நீக்கப்பட்ட பல நிர்வாகிகளை அவர் தொடர்ச்சியாக நியமித்து வந்தார். இந்த நிலையிலே தான் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக அன்புமணி அவர்களுடைய சகோதரிகள், அவருடைய தாய் உள்ளிட்ட பல பேர் இருவருக்கும் இடையே, அதாவது அப்பா மகன், அதாவது கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஆகிய இருவருக்கும் இடையே சண்டை சச்சரவு வேண்டாம், தொடர்ந்து நீங்கள் ஒற்றுமையாக செயல்பட்டால்தான் கட்சி வளரும், குறிப்பாக இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வர உள்ளது, இது போன்ற நேரத்தில் கட்சியில் விரிசல் இருப்பது கட்சியின் வளர்ச்சிக்கு ஏற்புடையதல்ல என தொடர்ந்து சமரச பேச்சுவார்த்தைகளை செய்து வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள், திரு அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள், அதே போல டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், நெருக்கமானவர்கள், இவர்கள் எல்லாம் இரண்டு தரப்பிலும் மாறி மாறி நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுங்களேன் என்று தொடர்ந்து அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து வந்தார்கள். ஏற்கனவே ஜி.கே. மணி உள்ளிட்டவர்களெல்லாம் கூட தொடர்ந்து பல்வேறு பேட்டிகளிலும் குறிப்பிட்டு வந்ததை நாம் பார்த்திருக்கலாம். அந்த அடிப்படையிலே இருவருக்கும் இடையே, அதாவது பாமகவினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர், தந்தை மகன் இருவருக்கும் இடையில் ஒரு சமரசம் ஏற்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. நமக்கு கிடைத்த தகவல் படி அவர் 7 மணி அளவில், அவருடைய இல்லம் நமக்கு தெரியும் சென்னை ஈசிஆர் பகுதியிலே, அக்கரை பகுதியிலே தான் அமைந்திருக்கின்றது. அன்புமணி ஒரு 7 மணி அளவில் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு தற்போது தைலாபுரம் நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு 8:30 மணிக்குள்ளாக அவர் தைலாபுரம் சென்று விடுவார். 8:30 மணிக்கு அங்கு சென்று தைலாபுரத்தில் பாமக நிறுவனரும் தன்னுடைய தந்தையுமான டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திப்பார் என்று தெரிய வருகின்றது. இந்த சந்திப்பின் போது பல முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசப்படும் என்றும், குறிப்பாக அன்புமணி டாக்டர் ராமதாஸ் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம், இது வெறும் பாமகவினுடைய நிர்வாகிகள் மட்டும் சம்பந்தப்பட்ட நிகழ்வாக இல்லாமல் தமிழகத்தில் பாமக ஒரு முக்கியமான கட்சியாக பார்க்கப்படுகிறது. திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே கூட இந்த விஷயத்தை உற்று நோக்கி வருகிறார்கள். காரணம், நீங்க குறிப்பிட்டது போலவே கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக இரண்டு தரப்பிலும் மாறி மாறி பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து இந்த இரண்டு அணிகளும் இணையுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி அன்புமணி தைலாபுரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். 8:30 மணி அளவில் தன்னுடைய தந்தையை சந்திக்க இருக்கிறார்.